ஹே ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்க தடா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. இந்த லோக்கல் ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் இருந்து 7:30 மணிக்கு கிளம்புது. ஜஸ்ட் 20 rupees தான் டிக்கெட்டு. சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜஸ்ட் 20 rupees டிக்கெட் எடுத்து இந்த லோக்கல் ட்ரெயினில் நம்ம எதுக்கு இந்த தடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தடாவில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நீங்கள் பைக்கில் வந்திருப்பீங்க, காரில் வந்திருப்பீங்க, ஆனால் ட்ரெயினில் வந்திருப்பீங்களான்னு தெரில. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். உங்கள் ஃபேமிலியோட இந்த தடா ஃபால்ஸுக்கு எப்படி சேஃப் அண்ட் செக்யூராகவும் ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாகவும் இருக்குன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து 7:30 மணிக்கு கிளம்புன ட்ரெயின் 9:30 மணிக்கு தடா ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆனது. தடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து நிறைய ஷேர் ஆட்டோங்க இருக்கும். அந்த ஷேர் ஆட்டோங்களே உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க தடா ஃபால்ஸ் போகலாமான்னு சொல்லிட்டு. அவங்க கூட நீங்கள் ஒரு பேக்கேஜாக பேசிங்க. எங்களுக்கு இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு 1500 ஆச்சு. இந்த 1500 பேக்கேஜில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணி தடா ஃபால்ஸில் ட்ராப் பண்ணி அங்கேயே வெயிட் பண்ணி திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராப் பண்ணுற வரைக்கும் கணக்காகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட வர டிரைவருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும். ஒரு வழியாக நம்ம தடா ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே என்ட்ரி ஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 50 ரூபாவும், 2 வீலர்ஸ்க்கு 50 ரூபாவும், ஆட்டோவுக்கு 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸ் வாங்குனதுலேருந்து நம்மளுடைய ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மலையை தான் ஆட்டோவில் ஏறுறா போல் இருக்கும். ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இந்த ட்ரெக்கிங்கில் மலையோட மேலே வந்துட்டோம். நீங்கள் கொண்டு வந்த பைக்கு, ஆட்டோ, காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஓவராலாக நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஒரு மலை ஏற்றமாக தான் இருக்கும். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதால இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி பார்க்கிங்கில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஷேர் ஆட்டோங்க வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஷேர் ஆட்டோ எல்லாமே தடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே பேக்கேஜாக பேசிட்டு வந்துடுறாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், பிஸ்கெட், சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லேடிஸ் குழந்தைங்க சொல்லிட்டு இங்கே ஃபேமிலியாகவே வராங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாகவும் இருக்கும். இந்த மலையேற்றத்தில் முதலாவது ஒரு சின்ன பாலத்தை நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் தண்ணியில் இறங்கியும் வரலாம். நம்ம டீம் தண்ணியில் இறங்கி நடந்துட்டு வராங்க. இல்லைனா நீங்கள் தண்ணிக்கு மேலே இந்த பாலத்து மேலேயும் வரலாம். இந்த ட்ரெக்கிங்கில் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் போல் இங்கே ஒரு இடம் இருக்குது. என்னால் இதுக்கு மேலே நடக்கவே முடியாதுன்னு சொல்கிறவங்க இங்கேயே குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே ரிட்டர்ன் ஆகலாம். இல்லை என்னால் அதிகமாக நடக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இதுக்கு மேலே கண்டினியூஸ் பண்ணலாம். இந்த தடா ஃபால்ஸுக்கு வர மக்கள் பார்த்திங்கன்னா 80% இங்கே தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்க இங்கேயே குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்படியே ரிட்டர்ன் ஆகிறாங்க. இங்கே இருக்கிற பெரிய ஸ்விம்மிங் பூல் போல் செட்டப்பில் நீங்கள் எவ்வளோ குளித்து என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் துணிங்களை இங்கே மாற்றுறதுக்கு இங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இந்த பெரிய சைஸ் ஸ்விம்மிங் பூல் போல் இருக்க செட்டப்புடைய ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 feet ஆகுது. இதில் பெரியவங்க இறங்கி தைரியமாக குளிக்கலாம். ஆனால் குழந்தைங்க இறங்குறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான லஞ்சை நீங்கள் வரும்போது நாகலாபுரம்ன்ற பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு கடையும் அவைலபிளாக இல்லை. எங்கள் டீம் 6 பேர் சேர்த்து இங்கே ஒரு குளியலை போட்டுட்டு ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஒரு குளியலை போட ஆரம்பிச்சிட்டோம். குளித்து முடித்த கையோடு நாங்கள் இங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ட்ரெக்கிங்கை நாங்கள் மீண்டும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து நடந்து நம்ம 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஒன்று வரும். அந்த கோவில்கிட்ட ஒரு குளம் போல் ஒரு செட்டப் கிடைக்கும். அந்த செட்டப்பில் நீங்கள் குளித்து என்ஜாய் பண்ணலாம். தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இல்லை எனக்கு இதெல்லாம் பத்தாது, அருவி மேலேருந்து கொட்டுற அழகாக நான் பார்க்கணும், அங்கே குளித்து என்ஜாய் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னமும் 1 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் அருவியை பார்க்குறதுக்கு ஏறி போகிற ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கடக்கிறது ரொம்பவே சவாலாகவே இருக்கும். இந்த தடா ஃபால்ஸுக்கு நீங்கள் வர்றதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த அருவியை கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து கொட்டுற அந்த அழகை நீங்கள் பாருங்கள். ஒரு வழியாக நம்ம நெருங்கிட்டோம். அந்த தடா ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தூரத்தில் அந்த அருவி கொட்டிட்டு இருந்ததை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஒரு பெரிய மலைக்கு நடுவில் இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளை இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்காங்க சொல்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஃபைனலி இந்த தடா வாட்டர் ஃபால்ஸை நம்ம குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்னஸாக இருக்குது. இந்த தடா ஃபால்ஸை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பர்சனுக்கு 500 rupees ஆகுது.
அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு அப் அண்ட் டவுன் 40 ரூபா ஆகுது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் ஆகுது. ஆட்டோவுக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபா ஆகுது. அண்ட் என்ட்ரி ஃபீஸ் உங்களுக்கு 50 ரூபா ஆகுது. ஸோ ஓவராலாக கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு 500 ரூபா ஆகுது இந்த தடா ஃபால்ஸுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. நீங்கள் வீட்டிலேருந்து லஞ்ச் கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்னமும் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.